ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இலகுவான ஒரு இபாதத்தை பார்க்க போகிறோம். வெறும் குறைந்த நிமிஷத்தில், ஒரு 2 நிமிஷத்தில் கூட அல்லாஹுடைய பதிலை இந்த இபாதத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சஹாபி இதை ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. அந்த நிகழ்வை கேளுங்க. கேட்டுட்டு அதில் அவர்கள் ஓதின அந்த துவாவை நீங்களும் ஓதி பாருங்க. உடனே அல்லாஹுடைய பதில் வரும். இதை நமக்கு யார் அறிவிக்கிறாங்கன்னா, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு சஹாபி இருக்காங்க. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அபு மிலக். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வியாபாரியாக இருந்து வியாபாரம் செய்து கொண்டு இருக்காரு. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தடவை தன்னுடைய பொருளை எல்லாத்தையும் ஏற்றிட்டு, இன்னும் மற்றவங்களுடைய பொருளையும் ஏற்றிட்டு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து கடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவர் ரொம்ப ஒரு வணக்கசாலியாக இருந்திருக்காரு, இரையச்சம் உடையவராக இருந்திருக்காரு. அந்த பிரயாணத்தின் போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொள்ளைக்காரன் வரான். அவன் தன்கிட்ட வந்து ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கான். வந்தவன் வந்து என்ன பண்ணுறான், வழிமறித்து இந்த சஹாபிகிட்ட வந்து என்ன பண்ணுறான், பொருளெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா வியாபார பொருட்களாக இருக்குது, எல்லாமே விலை வந்து அதிகமாக இருக்குங்கிறனால அந்த அத்தனை பொருளையும் கொடுன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு மிரட்டுறான். மிரட்டும் போது அந்த சஹாபி என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு இந்த பொருள் தானே வேணும், இந்த பொருள் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்தில் அவராலையும் வந்து சமாளிக்க முடியல. அப்போ அவன் சொல்கிறான், அந்த கொள்ளைக்காரன் தன்னுடைய சேஃப்டிக்காக, நான் பொருளையும் எடுத்துப்பேன், உன்னையும் நான் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு பயப்படுத்துகிறான். கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், அதனால் பொருளை எடுத்துகிட்டு உன்னை கொண்டுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த சஹாபிகிட்ட சொல்லிடுறான். சொன்னதுக்கு பிறகு சஹாபி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறாரு அந்த கொள்ளைக்காரன்ட்ட. எனக்கு வந்து என்ன பண்ண, ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடு, நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 ரக்காய் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு, நீ தொழுகிறதுனா தொழுதுக்கோ, இருந்தாலும் அதுக்கப்புறம் உன்னை நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காரன் சொல்லிடுறான். சொன்னதுக்கு பிறகு இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒழு செய்து இவர்கள் வந்து அந்த நடு பகுதியிலேயே இருந்து அந்த இடத்துலையே தொழுகிறாரு. தொழுதுட்டு ஒரு துவா ஓதுறாரு. அந்த துவா ஓதுனதுக்கு பிறகு ஒரு மனிதன் வந்து குதிரையில் வராரு. குதிரையில் வரும்போது கையில் வந்து ஈட்டி வச்சுட்டு வந்திருக்காரு. வந்து அந்த கொள்ளைக்காரனை வந்து குத்திடுறாங்க. குத்துறதுக்கு பிறகு அந்த கொள்ளைக்காரன் இறந்துடுறான். இறந்ததுக்கு பிறகு இந்த சஹாபி கேட்குறாங்க அந்த குதிரையில் வந்த மனிதரை பார்த்து, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, நீங்கள் ஏன் வந்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சீங்க எனக்காகன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த குதிரையில் வந்த மனிதர் சொல்கிறாரு, 4வது வானத்திலிருந்து வந்துள்ள ஒரு வானவர்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு, நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதும்போது வானத்துடைய கதவுகள் எல்லாம் நடுங்குச்சு, சப்தம் கேட்டுச்சு. நீங்கள் 2வது தடவை மறுபடியும் இந்த துவா ஓதுன போது வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து கூச்சலிட்டதை நான் கேட்டேன். 3வது தடவை நீங்கள் இந்த துவா ஓதுன போது ஒரு சிரமத்தில் உள்ள மனிதர் இதை ஓதுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து அல்லாஹ்விடத்துல கேட்டேன், அந்த மனிதருக்கு யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அந்த மனிதரை நான் கொல்றதுக்கு நீ உத்தரவிடுன்ட்டு. அப்போது அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். நான் அங்கிருந்து வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த குதிரையில் வந்து அந்த கொள்ளைக்காரனை நான் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த வானவர். சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சுப செய்தி சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த துவாவை ஓதுறாங்களோ, ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு இந்த துவாவை ஓதுனா, அவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இல்லாட்டினாலும் சரி, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அவங்க வந்து அந்த கொள்ளைக்காரன்ட்டு இருந்து கடைசியாக வந்து தப்பிக்க முடியாது, இருந்தாலும் என்ன பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இபாதத் செஞ்சோம்னா கடைசி நேரத்தில் கூட, மவுத்து நேரத்தில் கூட வந்து இபாதத் தான் நமக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் வானவர்களையே அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அப்போ அவங்க வந்து தொழுதுட்டு ஓதுன அந்த துவா தான் இது. யா வதூது யாதல் அர்ஷில் மஜீதி யா ஃபஹால லிமா யுரீது அஷ்அலுக பி இச்சதி கல்லதி லா துராமு வ முல்கி கல்லதி லா யுலாமு வ பினூரி கல்லதி லா அர்கான அர்ஷிக்க அண்ட் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி யா முகீது அகிஸ்னி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அன்பாலனே, கண்ணியமான அரசின் அதிபதியே, நாடியதை செய்யக்கூடியவனே, குறைவுபடாத அவனுடைய கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன், அழியாத அவனுடைய அரசாட்சியை கொண்டு கேட்கிறேன், உனது சிம்மாசன பகுதிகளை நிரப்பிவிட உன்னுடைய பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன், இந்த திருடனின் தீங்கியை விட்டு என்னை போதுமாக்கிவை, காப்பாற்றுவாயாக, இன்னும் நீயே என்னை காப்பாற்றுவாயாகன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவர்களுக்கு மாணவர்கள் மூலமாக உதவி செய்கிறான். சுபஹானல்லாஹ். அதே மாதிரி நீங்களும் வந்து ஓதுங்க, உங்களுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு உதவியை புரிவான். ரொம்ப இக்கட்டான நிலைமையில தான் ஓதணுன்ட்டு இல்லை, நீங்கள் சாதாரணமாக ஓதுனாலுமே அவர்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி அந்த மலக்கு வந்து சுப செய்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் இதை ஓதனோம்னா 2 நிமிஷத்தில் நமக்கு அல்லாஹுடைய புறத்துலேருந்து ஒரு பதில் கிடைக்கும். இதனுடைய தமிழை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.